إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எனது சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாதுல் மஆத் என்ற இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நூலின் சுருக்கமான தொகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைய பாடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை எவ்வாறு நிறைவேற்றினார்கள் என்ற தலைப்பை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த தலைப்பிலே ஃபலம்மா கான யௌமுத் தர்வியா லுஹன் தவஜ்ஜஹ பிமன் மஅஹு இலா மினா என்ற அந்த தலைப்பை தான் அதிலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்வியாவுடைய நாள் என்பது 8வது நாள் துல்ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது காலை பொழுதில் அந்த முற்பகல் வேளையில் தன்னோடு உள்ளவர்களோடு மினாவுக்கு சென்றார்கள். ஃபஅஹ்ரம பில் ஹஜ்ஜி மன் கான அஹல்ல மின்ஹும் மிர் ரிஹாலிஹிம், அதாவது யாரெல்லாம் இஹ்ராமிலிருந்து வெளியானார்களோ அவர்கள் ஹஜ்ஜுக்காக என்ன செய்தார்கள், மறுபடியும் அவர்கள் இஹ்ராம் அணிந்து தல்பியா சொன்னார்கள். ஏனையவர்கள், அதாவது கிரான் இஃப்ராத் முறையில் செய்யக்கூடியவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்க, அவங்க இஹ்ராமில் இருக்கிறாங்க. மறுபடியும் அதாவது 8வது நாள் இஹ்ராம் அணிய வேண்டிய தேவை யாருக்கு ஏற்படும், தமத்துவ முறையில் ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள். சரி, ஃபலம்மா வசல இலா மினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மினாவை அடைந்த போது நஸல பிஹா, அங்கு இறங்கினார்கள். வசல்லா பிஹா அல்-ظுஹர வல் அஸ்ர வபாத பிஹா, அங்கு ظுஹரையும் அஸ்ரையும் தொழுதார்கள். அதே போன்று வபாத பிஹா, அங்கு என்ன செய்தார்கள், இரவை கழித்தார்கள். வபாத்தன அர்த்தம், இரவை அங்கே கழித்தார்கள். வபாத பிஹா. எனவே நாம் படித்திருக்கிறோம், மினாவுடைய நாட்களில் தொழுகை எப்படி தொழுகிறது, நல்லா சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. அந்தந்த நேரத்தில் சுருக்கி தொழப்படும், புரியுதா? ஃபலம்மா தலஅத்தி ஷம்ஸ் சார மின்ஹா இலா அரஃபா, அப்போ மறுநாள் சூரியன் உதித்த பிறகு நபி அவங்க என்ன செஞ்சாங்க, சார மின்ஹா இலா அரஃபா, பாடத்தை எடுக்கலையா, சார என்ன செய்யறது, போறது, மின்ஹா இலா அரஃபா, அங்க அரஃபாவுக்கு சென்றார்கள். வமின் அஸ்ஹாபிஹி அல் முலப்பி வல் முகப்பிர், என்ன அர்த்தம், நபி அவங்களோட தோழர்கள்ல இருந்தாங்க அல் முலப்பி, என்ன தல்பியா சொல்பவர்கள், அப்படிதானே, லப்பைக் என்ன தல்பியா. அப்ப முலப்பி என்ன அர்த்தம், தல்பியா சொல்பவர்களும் தல்பியா கூறிக்கொண்டு செல்லக்கூடியவர்களும் இருந்தார்கள். வல் முகப்பிர் என்ன தக்பீர் கூறிக்கொண்டு செல்லக்கூடியவர்களும் இருந்தார்கள். வஹுவ யஸ்மஉ தாலிக,
நபி அவங்க அதெல்லாம் கேட்குறாங்க, நபி அவங்களோட காது கேட்குது. வலா யுங்கிரு அலா அஹதின், என்ன எதையும் நபி அவங்க மறுக்கல. இல்லைங்களா, இதை சொல்லுங்க அதை சொல்லாதீங்க அப்படி சொல்லலை. சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க, அமைதியாகத்தான் இருந்தாங்க. அப்போ அதை என்ன, அப்போ தக்பீர் சொல்லும் அப்படி தக்பீரை கூறிக்கொண்டும் செல்லலாம், தல்பியா சொல்லிக் கொண்டும் செல்லலாம். ஃபவஜதல் குப்பத, ஃபவஜதல் குப்பா, குப்பான்னு என்ன, இப்போ ஒரு கூடாரம் போடுறது. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஒரு கூடாரம் போடப்பட்டது. கது லுரிபத் லஹு பி நமீரா பி அம்ரிஹி, நபி அவங்க தான் சொல்றாங்க நமீரா என்ற இடத்துல அரஃபால தெரிஞ்ச நமீரான்றது இப்போ மஸ்ஜித் தெரியுது, அந்த பள்ளிக்கு பேர் என்னதான், மஸ்ஜிதுன் நமீரா. அரஃபால உள்ள பள்ளிக்கு பேர் என்னதான், மஸ்ஜிதுன் நமீரான்றது அந்த பள்ளிக்கே பேர். அப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு தனக்கு ஒரு கூடாரம் போட சொல்றாங்க. நபி அம்ரிஹின நபி அவங்க தான் அவங்களோட கட்டளையும் பேர்ல. இப்போ வனமிரா லைசத் மின் அரஃபா, இப்போ நமீரா என்பது என்ன, அரஃபாவில் உள்ளது இல்லை. லைசத் மின் அரஃபா, எங்க உள்ளது இல்லை, அரஃபாவுக்கு உள்ள பகுதி அல்ல. வஹிய கரியத்துன் ஷர்கி அரஃபா, அது அரஃபாவுடைய கிழக்கு பக்கமாக உள்ள ஒரு ஊர், கரியா அதாவது கிராமம், ஊர், புரியுதா. ஃபனஸல பிஹா, நபி அவங்க அங்கதான் இறங்கினாங்க. அப்ப எங்க போகல, அரஃபாவுக்கு போகல. ஹத்தா இதா ஜாலத்தி ஷம்ஸ், எது வரைக்கும், சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும், சூரியன் உச்சிக்கு வரும் வரைக்கும். அமர பினாகத்திஹில் கஸ்வா ஃபருஹிலத், அப்ப என்ன, இப்ப ரசூலுல்லாஹ்வோட அந்த ஒட்டகத்துக்கு சேனம் பூட்டுமாறு நபி அவங்க சொல்றாங்க. சொல்லி என்ன செஞ்சாங்க, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வாராங்க. வந்து சும்ம சார ஹத்தா பத்னல் வாதி மின் அர்தி உரனா, அங்க இருக்குது உரனா என்ற இடம், அது மஸ்ஜித் நமீரா அந்த இடம் தான். அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் அந்த பள்ளத்தாக்குடைய நடு, பத்துன்னுண்டா என்ன, இப்போ உடம்புல பத்துன்னுண்டா இது வயிறு, அப்படித்தானே. அப்ப எனவே பள்ளத்தாக்குடைய நடு, பத்துனுல் வாதி என்ன அர்த்தம், பள்ளத்தாக்குடைய நடுப்பகுதி. நடுப்பகுதிக்கு வந்து அந்த உரணா இடத்துல, அந்த இடத்துக்கு வந்து ஃபஹதபன் நாஸ், மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, உரை நிகழ்த்தினார்கள். ஃபஹுவ அலா ராஹிலத்திஹி, நபி அவங்க எங்க இருந்தாங்க, அவங்களோட ஒட்டகத்தின் மீது இருந்து உரை நிகழ்த்துகிறார்கள். ஹுத்பத்தன் வாஹிதா, எத்தனை ஹுத்பா, ஒரு ஹுத்பா. அதீமா, என்ன மகத்தான ஹுத்பா. கர்ரர ஃபீஹா கவாயிதல் இஸ்லாம், அதில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க எதை, இஸ்லாத்துடைய அடிப்படைகள். இப்ப கர்ரரன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல கர்ரரண்டா சொல்றது, இப்ப கர்ரரண்டா முடிவு செய்யறது, ஏற்றுக்கொள்றது என்ற அர்த்தம் இருக்குது. கர்ரர முடிவு செய்தான். அப்ப வஹதம ஃபீஹா கவாயித ஷிர்க் வல் ஜாஹிலியா, எதை உடைத்தாங்க ரசூலுல்லாஹ், ஷிர்க்குடைய அந்த அடிப்படைகளை, ஜாஹிலியத்தை அங்கு தகர்த்தெறிந்தார்கள், தகர்த்து எறிந்தார்கள். உடைத்தன தகர்த்தனர். வகர்ரர ஃபீஹா தஹ்ரீமல் முஹர்ரமாத், அதே போன்று ரசூலுல்லாஹ் மார்க்கம் தடுத்தவைகளை தடுத்தார்கள். அல்லதி இத்தஃபகத்தில் மிலலு அலா தஹ்ரீமிஹா, மிலல் என்ன தெரியுமா, இப்ப மில்லான என்ன, இப்ப மில்லத்தை இப்ராஹிம்னு சொல்றோம், என்ன அர்த்தம், இப்ராஹிமுடைய மார்க்கம், அப்படித்தானே. மில்லத் என்றதுடைய பன்மைதான் மிலல், அப்ப என்ன, மார்க்கங்கள். அப்ப எனவே ஏனைய மதங்களும் கூடாதென்று ஹராம் என்று சொன்ன ஒன்றுபட்ட விடயங்கள் இருக்கிறதே, அப்படியான விடயங்கள் சொல்லுவாங்க, செய்யறாங்க, கூடாதுன்னு சொல்கிறார்கள். இஸ்லாமும் கூடாது என்று சொல்லும், ஏனைய மதங்களும் கூடாது என்று சொல்லும், அப்படியான விடயங்கள். அதே போன்று உமூரல் ஜாஹிலியா, ஜாஹிலிய கால அந்த விடயங்களை வதஅ என்ன செய்யறது, வைக்கிறது. வதஅ வரிபல் ஜாஹிலியா, ஜாஹிலிய காலத்து வட்டியையும் தஹத கதமைஹி, என்னங்க தனது பாதங்களுக்கு கீழ் அந்த ஜாஹிலிய நடைமுறைகள், ஜாஹிலிய அனாச்சாரங்கள், அதே போன்று ஜாஹிலிய வட்டி எல்லாம் தனது பாதங்களுக்கு கீழ் என்று சொன்னார்கள். வ அவ்சாஹும் பின் நிசாஇ கைரா, என்ன செஞ்சாங்க, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று வசியத்து செய்தார்கள். பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வ அவ்ஸா அல் உம்மத பில் இஅ்திஸாமி பி கிதாபில்லாஹ், என்ன உம்மத்துக்கு எதை வசியத் செய்தாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்து என்ன, வஸ்தந்தகஹும்,
வஸ்தஷ்ஹத அல்லாஹ் அலைஹிம் அன்னஹு கத் பல்லக வஅத்தா வனஸஹ. ரசூலுல்லாஹ் அவங்களோட வாயாலே எடுக்க வைக்கிறாங்க. வஸ்தந்தகஹு என்ன அர்த்தம்? அவங்களோட வாயாலே சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. என்ன? நான் எல்லாம் எத்தி வைத்து விட்டேன்னு கேட்கிறாங்க தானே. மக்கள் என்ன சொல்றாங்க? ஆம் என்று மக்களை சாட்சியாக ஆக்குறாங்க. மக்கள் சொன்னாங்க என்ன? பல்லக என்ன அர்த்தம்? எத்தி வைத்து விட்டார். தப்லீக். பல்லகண்டா எத்தி வைத்து விட்டார். வஅத்தாண்டா நிறைவேற்றி விட்டார். வனஸஹண்டா மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? உபதேசம் செய்து விட்டார். அப்ப இதெல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க? சொன்னார்கள். சரி. ஃபலம்மா அதம்மல் ஹுதுபா, ஹுதுபா முடிஞ்சு நபி அவங்க அரஃபால ஹுதுபாவை முடித்த பிறகு அமர பிலாலன் ஃபஅذன, என்ன செஞ்சாங்க? பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதான் சொல்லுமாறு ஏவினார்கள். அவர் அதான் சொன்னார். சும்ம அகாமஸ் ஸலா, பிறகு என்ன? இகாமத் சொன்னார். ஃபஸல்ல லுஹர ரக்அத்தைன், லுஹர் எத்தனை ரக்அத்? 2 ரக்அத்தா தொழுதார்கள். அஸர்ர ஃபீஹிமா பில் கிராஆ, என்ன அர்த்தம்? அஸர்ர ஃபீஹிமா கிராத் என்ன செய்யறது? தனக்கு கேட்கக்கூடிய அளவுல ஓதுரு, சிர்ராக ஓதுரு. சிர்ன்னு சொல்றது தானே. வகான யௌமல் ஜும்ஆ, அது என்ன நாளா இருந்துச்சு? ஜும்மா நாளா இருந்துச்சு. அப்ப என்ன தொழல? ஜும்மா தொழல. அப்ப என்ன தொழல? ஜும்மா தொழல. சும்ம அகாம ஃபஸல்லல் அஸ்ர ரக்அத்தைன், பிறகு பிலால் இகாமத் சொன்னாங்க. அஸ்ர் என்ன செய்தாங்க? 2ஆக தொழுதார்கள். வமஅஹு அஹ்ல மக்கா, நபியாவோட பின்னுக்கு யாரும் இருந்தாங்க? மக்காவாசிகளும் இருந்தாங்க. ஃபலம் யஅமுருஹும் பில் இத்மாம், அவங்களுக்கு என்ன சொல்ல ரசூலுல்லாஹ்? நீங்க தொழுகை முழுமைப்படுத்துங்க என்று ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஏவவில்லை. வலா பிதர்கில் ஜம், அடுத்து என்ன? தொழுகை சேர்த்து தொழ தேவையில்லை, அதை நீங்க விடுங்கன்னு சொல்லவும் இல்லை அவர்களுக்கு. அவங்களும் என்ன செஞ்சாங்க? மக்காவாசிகளுக்கும் அதே சட்டம் தான். மக்காவாசிகளுக்கும் அதே சட்டம். புரியுதா? அப்ப என்பது நாங்க இதுல புரிந்து கொள்ளலாம். அப்ப எனவே இது என்ன? ஹஜ்ஜுடைய வணக்கத்துல உள்ளது. எதில் உள்ளது? ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபலம்மா ஃபரக மின் ஸலாத்திஹி, நபி அவங்க தொழுகையை முடித்த பிறகு ரகிப, என்ன செஞ்சாங்க? ரகிபண்டா ஒட்டகத்தில் ஏறினாங்க. ரகிபண்ட என்ன? ஒட்டகத்தில் ஏறினாங்க. ஹத்தா அத்தல் மௌகிஃப், எதுக்கு வரும் வரைக்கும்? அந்த ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு, அரஃபாவுக்கு அந்த இடத்துக்கு வரும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ஏறி வந்தான், அரஃபாவுக்கு வரான், வந்துட்டான். வலம்மா ஷக்கன் நாஸ் ஃபீ சியாமிஹி யௌம அரஃபா, மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நபி அவங்க நோம்போடு இருக்கிறாங்களா? நபி அவங்க நோம்போடு இருக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. இப்ப மக்கள் தங்களுக்குள்ள பேசிக் கொள்றாங்க சஹாபாக்கள். அர்சலத் இலைஹி மைமூனா பி ஹிலாப் வஹுவ வாகிஃபுன் ஃபில் மௌகிஃப், நபி அவங்க அரஃபால தங்கி இருக்கும் போது மைமூனா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? என்ன செய்றாங்க? இங்க ஹிலாபன பால், ஹலீப் சொல்றது ஹலீப், ஹலீப். அப்ப எனவே பாலை கொடுத்து அனுப்புறான். ஃபஷரிப மின்ஹு வன்னாசு யன்துரூன், நபி அவங்க ஒட்டகத்தில் அமர்ந்து குடிச்சா மக்கள் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. மக்கள் பார்க்கும் நிலையில் ரசூலுல்லாஹ் அருந்தினாங்க. அப்ப எது உறுதி செய்யப்பட்டுச்சு? நபி அவங்க நோம்போடு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. புரியுதா? வகஃப ஃபீ ذيلில் ஜபலி இந்த ஸஹராத், அப்ப ذيلண்டா வாளுக்கு சொல்றது இல்லையா? ذيلண்டா எது சொல்ற? வாளுக்கு. இது மலையோட சேர்த்து சொல்லும் போது என்ன அர்த்தம்? மலையோடைய அடிவாரத்துல, மலை அடிவாரத்துல அந்த கட்பாறைகள், அதுல ரசூலுல்லாஹ் அங்க இருக்கிறாங்க. வஸ்தக்பலல் கிப்லா, என்ன அர்த்தம்? கிப்லாவை முன்னோக்கியவர்களாக. வஜஅல ஹப்லல் முஷாத்தி பைன யதை, என்ன அர்த்தம்? நடந்து வந்த மக்கள் இருப்பாங்களே, அவங்கள ரசூலுல்லாஹ் முன்னால வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? கிப்லா முன்னோக்கியவர்களாக. வகான அலா பஈரிஹி, நபி அவங்க எங்க இருக்கிறாங்க? தனது ஒட்டகத்திலே இருக்கிறாங்க. ஃபஅഖத ஃபி துஆஇ வத்தலர்ருஇ வல் இப்திஹாலி இலா குரூபி ஷம்ஸ், இப்ப சூரியன் மறையும் வரை நபி அவங்க என்ன செய்யறாங்க? பணிவோடு துஆல பிரார்த்தனையில உள்ளச்சத்தோடு ஈடுபடுகிறார்கள். பேஜ் நம்பர் 51. அடுத்து வாங்க. வ அமரன் நாஸ் என்ன அர்த்தம்? மக்களுக்கு ஏவினார்கள். அன் யர்ஃபஉ அன் பத்னி உரனா,
அன் யர்ஃபஉ அன் பத்னி உரனா. இப்போ மக்களுக்கு ரசூலுல்லாஹ் அந்த பத்னு உரனான்னு சொன்னமா இல்லையா, அங்க இருந்தாங்கண்டு. அப்ப அங்கிருந்து மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் ஒன்றுதான், வகஃப்து ஹுனா வ அரஃபா குல்லுஹா மௌகிஃப். நான் இங்கு வந்து தரித்திருந்தேன், அரஃபா முழுவதும் என்னதான் தரிப்பதற்கான இடம்தான். நபி அவங்க இருந்த இடத்துல இருக்க வேணும் செஞ்சிடக்கூடாது, பின்னால அப்படி ஒரு இது சிரமம் தானே, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க போனா. அப்ப எனவே அரஃபா முழுவதும் என்னதான் இருப்பதற்குரிய தங்குவதற்குரிய இடம். மீமண்டா இதுல முஸ்லிம். வகான ஃபீ துஆஇஹி ராஃபியன் யதைஹி இலா ஸத்ரிஹி கஸ்தித்ஆமில் மிஸ்கீன். வகான ஃபீ துஆஇஹி என்ற ரசூலுல்லாஹ் தனது துஆல ராஃபியன் யதைஹி என்ற கைகளை உயர்த்தியவர்களா. சத்ரனா என்ன நெஞ்சு பக்கம் தானே. எப்படி என்ன, இப்ப ஏழைகள் வந்து உணவு கேட்பாங்களே, ஏழைகள் வந்து உணவு கேட்பாங்களே, அது மாதிரி ரசூலுல்லாஹ் கைகளை அல்லாஹ்வின் பால் உயர்த்தி துஆ கேட்கிறான். எங்க? அரஃபால. வகால சொன்னாங்க, கைரு துஆ துஆ யௌமி அரஃபா. துஆல சிறந்த துஆ இது அரஃபால கேட்கக்கூடிய துஆ. வ கைரு மா குல்து அன வன் நபியூன கப்லி. நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் எனக்கு முன்னுள்ள நபிமார்களும் கூறிய சிறந்த வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எனவே இதுதான் நானும் எனக்கு முன் வந்த நபிமார்களும் கூறிய மிக சிறந்த வார்த்தைகள் என்று நபி அவங்க சொன்னாங்க. இது திருமதியில் வரக்கூடிய செய்தி. ஃபலம்மா கரபத்தி ஷம்ஸ் என்ன, சூரியன் மறைந்த போது இஸ்தஹக்கம குரூபுஹா என்ற அந்த அதை மறையிறத பார்க்க சொல்றாங்க. பிஹைசு ஸஹபத்தி சுஃப்ரா. அந்த சுஃப்ரான்னு சொன்ன என்ன, அதனுடைய அந்த செம்மஞ்சள் மறை, சூரியன் மறையும் போது அந்த செந்நிற மஞ்சள் அது வந்து சென்று விட்ட பிறகு அஃபாத மின் அரஃபா. அரஃபாவில் என்ன செய்யறாங்க? அஃபாதல செல்கிறார்கள். மிஸ் சகீனா என்ன, அமைதியாக செல்கிறார்கள். முர்திஃபன் உஸாமத் இப்னு ஸைதின் கல்ஃபஹு. பின்னால யாரு ஒட்டகத்தில் இருக்கிறாங்க? உஸாமத் இப்னு ஸைத் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல பின்னால இருக்கிறாங்க. உண்மையில ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜ நாங்க படிக்கும் போது அது ஒரு இன்பம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹஜ்ஜ படிக்கும் போது சுப்ஹானல்லாஹ் அது ஒரு தனியான இன்பம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால ஒட்டகத்துல உஸாமத் இப்னு ஸைத் இருக்கிறாங்க. வதம்ம இலைஹி ஜிமாம நாகதிஹி. அப்ப அதனுடைய அந்த ஒட்டகத்துடைய கடிவாளம் ஜிமாம என்ன செய்யறாங்க? பிடிக்கிறாங்க. ஹத்தா இன்ன ரஅஸஹா ல யுஸீபு தரஃப ரஹலிஹி. எந்த அளவுக்குண்டா அதனுடைய தலை வந்து அந்த ஒட்டகத்தில் ஒருத்தர் சிரமப்படும் போது சாய்ந்து தூங்குற மாதிரி ஒரு காலை வச்சு ஏறுவாங்களே, அதுல தலை படுற மாதிரி அளவுக்கு அந்த ஒட்டகம் போகும்போது மக்கள் வந்து நெருங்கி வாராங்கன்றதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, அலைக்கும் பிஸ் சகீனா, அலைக்கும் பிஸ் சகீனா, என்ன செய்யுங்க? அமைதியை கடைபிடிங்க. வ இன்னல் பிர்ர லைஸ பில் ஈதா. என்ன, அதாவது நன்மை என்பது விரைவதில் அல்ல. இந்த இடத்துல சொல்றாங்க, நன்மை என்பது விரைவதில் அல்ல என்று சொல்றாங்க. இங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹான்னு கொடுத்திக்கிறான். ஹா வந்து இது புகாரி இல்லையா? புகார்ல வர செய்தி. சரி, அடுத்து அப்ப மக்கள் அமைதியாக சொல்றாங்க, அமைதியாக நகர்மாறு சொல்றாங்க. வஃபாவ மின் தரீகில் மஅஸிமைன். மஅஸிமைன் என்றா ரெண்டு மலைகளுக்கு இடையில போறது, ரெண்டு மலைகள் அங்க அரஃபால முஸ்தலிஃபாவுக்கு செல்லும் போது அரஃபா மின் தரீகி லப்பண்டா, லப்பண்டா சுருக்கமான பாதை, அரஃபால முஸ்தலிஃபாவுக்கு செல்லக்கூடிய சுருக்கமான பாதையிலே ரசூலுல்லாஹ் நுழைறாங்க. சும்ம ஜஅல யஸீருல் அனக. என்ன அனக்கன்றது அந்த உணுக்கன்றது களத்துக்கு சொல்றது, ஒட்டகத்தை பிடிக்கிறது தான். இந்த இடத்துல சொல்றாங்க வஹுவ அஸ்ஸைரு பைன ஸரீஇ வல் பதீர். வேகத்துக்கும் மெதுவா போறதுக்கும் நடுவுல உள்ளது. விரைந்து செல்வதற்கும் என்ன மெதுவாக செல்வதற்கும் ஒரு மத்திய நிலையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? பயணிக்கிறாங்க. ஃபைதா வஜத முத்தஸிஅன். இப்ப இடங்கள் கொஞ்சம் விசாலமா இருக்குது என்றால் அந்த இடத்துல அஸ்ரஅ என்ன செய்வாங்க? விரைந்து செல்வார்கள். புரியுதா? இப்படிதான் நபியுடைய அந்த பயணம் அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு இருந்தது. புரியுதா? வகான யுலப்பி ஃபீ மஸீரிஹி. வகான யுலப்பி ஃபீ மஸீரிஹி என்ன அர்த்தம்?
ரசூலுல்லாஹ் அப்படி செல்லும் போது தல்பியா சொன்னவர்களாக சென்றார்கள். வலம் யக்தஇ தல்பியா, தல்பியா என்ன செய்யலாங்க, துண்டிக்கல, நிறுத்தவில்லை. வனஸல அஸ்னா அத்தரீக், இப்படி அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்லும் போது ரசூலுல்லாஹ் இறங்கினாங்க. என்ன செஞ்சாங்க, பாதையில இறங்கி என்ன செய்தார்கள், ஃபபால என்ன அர்த்தம், சிறுநீர் கழித்தாங்க. வதவல்லஅ வுதுஅன் ஹஃபீஃபன், என்ன சுருக்கமாக உது செஞ்சாங்க, என்ன சுருக்கமாக உது செய்தாங்க. ஒரு முறை கழுவி இருப்பாங்க, அவசரமாக செய்திருப்பாங்க, இப்படி உது செய்தார்கள். சும்ம சார, பிறகு திரும்ப என்ன செஞ்சாங்க, உது செய்துட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. சாரண்டா போறாங்க. வலம் யுஸல், என்ன செய்யல, தொழவில்லை. ஹத்தா அத்தா முஸ்தலிஃபா, என்ன முஸ்தலிஃபா வரும் வரை ரசூலுல்லாஹ் தொழல. ஃபதவல்லஅ வுதுஅ ஸலா, அங்க போய் என்ன தொழுகைக்கான வுதுவை செய்தார்கள், தொழுகைக்கான வுதுவை செய்தார்கள். சும்ம அமர பில் அதான், அதான் சொல்லுமாறு ஏவினார்கள். சும்ம அகாம, பிறகு இகாம சொல்கிறார். ஃபஸல்லல் மக்ரிப, எதை தொழுதாங்க, மக்ரிபை தொழுதார்கள். கபுல ஹத்திர் ரிஹால், என்ன கபுல ஹத்திர் ரிஹால் என்றா ஒட்டகத்தில் உள்ள சாமானை இறக்கி வைக்கிறது. அதுக்கு முன்னால ஒட்டகத்தில் அவனோட பொருட்கள் இருக்குமா இல்லையா, அவைகளை இறக்கி வைப்பதற்கு முன்னால தபரீக்கில் ஜிமால் என்று சொன்னால் ஒட்டகங்கள் வந்து அப்படி உட்காருவதற்கு மண்டிட்டு உட்காருமே, அதற்கு முன்னால் எதை தொழுதாங்க, மக்ரிபை தொழுதாங்க. ஃபலம்மா ஹத்து ரிஹாலஹும், அவங்களோட பொருட்களை வைத்த பிறகு திரும்ப இகாமத் சொல்லுமாறு ஏவினார்கள். சும்ம சல்லல் இஷா, என்ன செஞ்சாங்க, பிறகு இஷாவை தொழுதார்கள். பி இகாமத்தின் பிலா அதான், என்ன அதான் இல்லாமல் இகாமத்தோடு தொழுதார்கள். வலம் யுஸல்லி பைனஹுமா ஷைஆ, என்ன அர்த்தம், அந்த ரெண்டு தொழுகைகள் எந்த தொழுகையும் தொழவில்லை. சும்ம நாம ஹத்தா அஸ்பஹ, என்ன சுபஹ வரை தூங்கினான். சும்ம நாம ஹத்தா அஸ்பஹ, சுபஹ வரை தூங்கினான். வலம் யுஹீ தில்கல் லைலா, வலம் யுஹீ தில்கல் லைலா, என்ன அர்த்தம், அந்த இரவு உயிர்ப்பிக்கலன்னு என்ன அர்த்தம், அந்த இரவு அமல்களை கொண்டு என்ன செய்யல சொல்லாங்க, உயிர்ப்பிக்கவில்லை, இந்த அமலும் செய்யல, தூங்கினான். புரியுதா? வஅதின ஃபீ தில்கல் லைலா, அதின என்ன அர்த்தம், அனுமதி கொடுத்தாங்க. வஅதின ஃபீ தில், அந்த இரவுல முஸ்தலிஃபாவோட இரவுல அனுமதி கொடுத்தாங்க. இந்த கியாபில் கமர், என்ன சந்திரன் மறைந்த போது லிضعفஹி அஹ்லிஹி அன் யதகத்தமு இலா மினா, என்ன செய்யலாம், பலவீனமானவர்கள் எங்க போகலாம், மினாவுக்கு செல்லலாம். கபல துலுஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமானதுக்கு முன்னால பிந்திய இரவுல என்ன செய்யலாம், அவங்க மினாவுக்கு போகலாம். வ அமரஹும், அவங்களுக்கு ஏவினாங்க, அல்லா யர்மு ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், என்ன சூரியன் உதிக்கும் வரை நீ கல்லெறிய கூடாது, சூரியன் உதிக்கும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, கல்லெறிய கூடாதுன்னு அவர்களுக்கு சொன்னார்கள். புரியுதா என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தனது நூல்ல குறிப்பிடுகிறார்கள். புரியுதா சொல்றது. ஃபலம்மா தலஅல் ஃபஜ்ரு, என்ன அர்த்தம், ஃபஜ்ர் உதயமான போது ஸல்லாஹா ஃபீ அவ்வலில் வக்த், ஃபஜ்ர் என்ன செஞ்சாங்க, அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுதார்கள். பி அதானின் வ இகாமா, என்ன அதான் இகாமத்தோடு தொழுதார்கள். சும்ம ரகிப, பிறகு என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்திலே ஏறினாங்க. ஹத்தா அத்தா மௌகிஃப இந்தல் மஷ்அரில் ஹராம், ஹத்தா அத்தா மௌகிஃப இந்தல் மஷ்அரில் ஹராம், எங்க மஸ்ஜிதுல் ஹராம்ன்றது முஸ்தலிஃபாட மஸ்ஜித் அமைந்து இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வராம் வந்து வஅலம الناس ان முஸ்தலிஃபா குல்லஹா மௌகிஃப், ரசூலுல்லாஹ் மக்களுக்கு எதை அறிவிக்கிறாங்கடா, மக்களுக்கு புரிய வைக்கிறாங்கடா, முஸ்தலிஃபா அனைத்தும் இதுதான் தங்குவதற்கான இடம். நபி அவங்க இருந்த இடம் மட்டுமல்ல, முஸ்தலிஃபா முழுவதும் தங்குவதற்கான இடம். ஃபஸ்தக்பலல் கிப்லா, நபி அவங்க அங்க வந்து என்ன செஞ்சாங்க, கிப்லாவை முன்னோக்கினார்கள். வ அகத ஃபி துஆ, என்ன செஞ்சாங்க, துஆ செய்தார்கள். வ ததர்ரு, என்ன உள்ளச்சத்தோடு பணிவோடு துஆ செய்தார்கள். வ தக்பீர், என்ன தக்பீர் சொன்னார்கள். வ தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள். அதே போன்று வ திக்ர், அல்லாஹ்வை என்ன செய்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள், திக்ர் செய்தார்கள். ஹத்தா அஸ்ஃபர ஜித்தன், அந்த முழுவதுமாக செம்மஞ்சளாகும் வரை, சொல்றது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால. சும்ம சாரபி முஸ்தலிஃபா கபல துலு இஷம்ஸ், முஸ்தலிஃபால இருந்து புறப்படுறாங்க சூரியன் உதிப்பதற்கு முன்னால. முர்தீஃபன் லில் ஃபضல் இப்னு அப்பாஸ்,
நபி அவங்களுக்கு பின்னால யார் இருக்கிறாங்க ஒட்டகத்துல? ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அரபாத் முஸ்தலிஃபாவுக்கு யார் இருந்தாங்க? உஸாமத் இப்னு ஸைத் அவர்கள். இப்ப முஸ்தலிஃபானது மினாவுக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். வஃபி தரீகிஹி அந்த முஸ்தலிஃபால இருந்து மினாவுக்கு வரும்போது இங்க வந்து அம்ரதனா அமரன்றதா சரியா வார்த்தை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் அன் யல்குத லஹு ஹஸல் ஜிமார். என்ன அயல் குதனா பிறக்கிறது, புறக்கி எடுக்கிறது. எதை? ஜிமார், கல்லெறிவதற்காக அந்த கற்களை ஹசாவை என்ன செய்யறாங்க? பொறுக்குமாறு ஏவுகிறார்கள். சபா ஹசயாத், எத்தனை? 7 கற்கள். வஜஅல யன்குதுஹுன்ன ஃபீ கஃபி, அது ரசூலுல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்றாங்க பி அம்சாலி ஹாஉலாஇ ஃபர்மு, இது போன்ற கற்களை கொண்டு என்ன செய்யுங்க? எரியுங்கள். வ இய்யாக்கும் வல் குலூவ ஃபித்தீன், எதை எச்சரிக்கிறாங்க சொல்லுங்க? மார்க்கத்தில் குலூவன என்ன? வரம்பு மீறுதல். வரம்பு மீறுதல், மார்க்கத்தில் வரம்பு மீறுதலை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நூன் கொடுத்துக்கிறாங்க. நூன் என்ன? இங்க நசாய், ஜீம் ஹாண்டா இப்னு மாஜா. சரியா? அப்ப எனவே அதுல வரக்கூடிய செய்தி. அப்ப இவ்வாறு ரசூலுல்லாஹ் அந்த பொடி கற்களை தான் எரிய வேண்டும் என்றதை மக்களுக்கு உணர்த்துறாங்க. ஃபலம்மா அதா பத்ன முஹஸ்ஸிர் அஸ்ரா அஸ்ஸைர். ஃபலம்மா அதா பத்ன முஹஸ்ஸிர். இப்ப பத்ன முஹஸ்ஸிர் என்றது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையில உள்ள ஒரு இடம். சரிங்களா? அப்படிதானே? பத்ன மத்திய பகுதின்னு சொல்றோம் தானே? அப்ப அந்த முஹஸ்ஸிர் என்றது அந்த இடத்தை அடைந்த போது அஸ்ரா அஸ்ஸைர், ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் செய்றாங்க, வேகமாக ரசூலுல்லாஹ் அதை செலுத்துகிறார்கள். இதுக்கு விளக்கம் சொல்லும் போது அது அப்ரஹாவுடைய யானை படைக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிய இடம் என்ற ஒரு விளக்கத்தையும் அறிஞர்கள் சொல்வார்கள். வஸலக அத்தரீகல் வுஸ்தா, ரசூலுல்லாஹ் எந்த பாதையில போறாங்க? நடுப்பாதை. அந்த முஸ்தலிஃபா மினாவுக்கு போகும்போது மத்திய பாதை, நடுப்பாதை ரசூலுல்லாஹ் தெரிவிச்சு அதுல போறாங்க. அல்லதி தஹ்ருஜு அலல் ஜம்ரத்தில் குப்ரா, எங்க போறாங்க? பெரிய ஜம்ரா, அந்த இறுதியாக உள்ள ஜம்ராவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அதை நோக்கி செல்கிறார்கள். ஹத்தா அத்தா மினன் வஹுவ யுலப்பி ஹத்தா ஷரஅ ஃபிர் ரமி. அப்ப ரசூலுல்லாஹ் மினாவுக்கு வராங்க, அந்த கல்லேறுகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? தல்பியா சொன்னவர்களாகத்தான் வருகிறார்கள். ஹத்தா ஷரஅ ஃபிர் ரமி, ரமி ஆரம்பிக்கும் வரைக்கும் தல்பியா சொன்னவர்களாக வருகிறார்கள். ஃபரமா ஜம்ரத்துல் அகபா ராகிபன், ரசூலுல்லாஹ் ஜம்ரத்துல் அகபாவல கல்லெறிந்தார்கள். ராகிபன் ஒட்டகத்தில் அமர்ந்தவாறே. பஅத துலூஇ ஷம்ஸ், சூரிய உதயத்துக்கு பிறகு. புரியுதா? மின் அஸ்வலில் வாதி, விளங்கிச்சா? அஸ்வலில் வாதினா அந்த பள்ளத்தாக்குடைய கீழ் பகுதியில் இருந்து. வஜஅல அல் பைத அன் யசாரி, வீடு அவர்களது இடது பக்கம் இருந்துச்சு. எந்த வீடு? வீடு அவர்களது இடப்பக்கம். என்ன வீடு? என்ன? கஅபா. கஅபா ரசூலுல்லாஹ்வுடைய இடப்பக்கம். வ மினன் அன் யமீனி, மினா எங்க இருக்குது? வலப்பக்கம். மினா வலப்பக்கமும் காபா இடப்பக்கம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? கல்லை எறிகிறார்கள். யுகப்பிரு மஅ குல்லி ஹஸா, என்ன ஒவ்வொரு கல்லை எறியும் போதும் தக்பீர் சொன்னார்கள். சும்ம ரஜஅ மினா, பிறகு என்ன செஞ்சாங்க? மினாவுக்கு திரும்புறாங்க. ஃபஹதப அன்-நாஸ், என்ன செஞ்சாங்க? மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். ஹுத்பத்தன் பலீகா, ஹுத்பத்தன் பலீகா, அப்படியான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு ஹுத்பாவை ரசூலுல்லாஹ் செய்தார்கள். அலமஹும் ஃபீஹா, அந்த ஹுத்பால ரசூலுல்லாஹ் எதை மக்களுக்கு சொன்னாங்க? எதை உணர்த்தினாங்க? பிஹுர்மதி யௌமின் நஹர். என்ன பிஹுர்மதி யௌமின் நஹர் என்ன அர்த்தம்? என்ன? அந்த 10வது நாளுடைய புனிதத்துவம், நீங்க இருக்கக்கூடிய அந்த 10வது நாளுடைய அந்த புனிதத்துவம். வஃபத்லிஹி, அதனுடைய சிறப்பு. அதே போன்று வஹுர்மதி மக்கா, என்ன மக்காவுடைய புனிதத்துவம். இவைகளை எல்லாம் அந்த உரையில சொன்னாங்க. வஅமரஹும் பிஸ்ஸம்இ வத்தாஅ, எதை ஏவினாங்க? செவியேற்று கட்டுப்படுதல். லிமன் காதஹும் பிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு யார் மக்களை வழி நடத்துறாங்களோ என்ன செய்யுங்க? அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். வஅல்லமஹும் மனாசிகஹும், எதை கற்றுக் கொடுத்தாங்க அவர்களுக்கு? வணக்கங்களை, ஹஜ்ஜுடைய வணக்கங்களை சொன்ன அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சும்மன் சரஃப இலல் மன்ஹர், பிறகு எங்க வந்தாங்க? அறுக்கிற இடத்துக்கு வந்தாங்க. பீமினா, எங்க? மினால. ஃபனஹர
ثلاثا وستين بدنة بيده. நபி அவங்க தனது கையில் எத்தனை ஒட்டகங்களை அறுத்தாங்க? 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். فكان ينهرها قائمة معقولة يدها اليسر. என்ன அந்த ஒட்டகம் வந்து நிற்க வைத்து தான் அறுக்கிறாங்க. அந்த ஒட்டகத்துடைய அந்த இடது கயிறு முன்பக்க இடதுக்கு அது வந்து மடித்து கட்டப்பட்டிருக்கிறது. என்ன சார் அப்படி மடித்து கட்டப்பட்டிருக்கிறது. சும்ம அம்சக பிறகு ரசூலுல்லாஹ் 63 நிறுத்துறாங்க. வ அமர அலியன் அன் யன்ஹர மா பகிய மினல் மிஅ. எத்தனை 100ல 63 போனா 37. அதை எஞ்சியவைகளை யாருக்கு அறுக்குமாறு ஏவுறாங்க? அலிதன் அவர்களுக்கு. சும்ம அமர அலியன் அன் யதஸத்தக பிஹா ஃபில் மசாகின். அடுத்து என்ன சொல்றாங்க? ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு அதை சதகா செய்யுமாறும் ஏவினார்கள். وَأَلَّا يُعْتِي الْجَزَارَ فِي جَزَارَتِهَا شَيْئًا مِنْهَا. ஜஸார் யாரு? அந்த அறுக்கக்கூடியவர்களுக்கு அதில் எதை நீங்க என்ன செய்யாதீங்க, கூலியாக கொடுக்காதீர்கள் என்றும் சொன்னார்கள். وَأَعْلَمَهُمْ أَنَّ مِنًا كُلَّهَا مَنْحَرٌ. என்ன சொன்னாங்க? மினால நீங்க எந்த இடத்துலயும் அறுக்கலாம். ரசூலுல்லாஹ் அறுத்த இடத்துல தான் அங்கதான் அறுக்க வேணும்னு என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த இடம் மட்டுமல்ல, மினால நீங்க என்ன செய்யலாம், எங்கும் நீங்கள் அறுக்கலாம். அதே போன்று வஃபிஜாஜ மக்கத்த தரீகுன் வமன்ஹர். இப்ப நீங்க மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியும் என்னதான், பாதையும் அறுக்கக்கூடிய இடம் தான். என்ன ரசூலுல்லாஹ் போன பாதையிலே தான் நாங்க போவோம் அப்படி அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் செல்லக்கூடிய பாதையிலே தான் போவோம் என்பதும் அல்ல என்பதையும் புரிய வைக்கிறார்கள். புரியுதா? ஃபலம்மா அக்மல நஹரஹு. என்ன செஞ்சா? என்ன அறுத்து முடிந்த பிறகு இஸ்ததா அல் ஹல்லாக். யார் அழைக்கிறாங்க? ஹல்லாக் யாரு? முடிய மலிக்கக்கூடிய அந்த என்ன செய்யறாங்க? என்ன தமிழ் சொல்ற வார்த்தைக்கு முடிமளிப்ப நாவிதர். சரியா? அவர் அழைக்கிறாங்க. ஃபஹலக ரஅஸஹு. அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய உடையை மலிக்கின்றார். ஃபபதஅ பிஷ்ஷில் ஐமன். எதை கொண்டு ஆரம்பிக்கிறாரு? வலதை கொண்டு ஆரம்பிக்கிறார், வலது பகுதி. ரசூலுல்லாஹ் அதை எடுத்து ஃபஅஅதாஹு அபா தல்ஹா. யாருக்கு கொடுக்குறாங்க? அபூ தல்ஹா கொடுக்குறாங்க. சும்மல் ஐசர். பிறகு இடது பக்கத்தை அவர் என்ன செய்யறாரு? மலிக்கிறாரு. ஃபதஃபஅ ஷஅரஹு இலா அபி தல்ஹா. ரசூலுல்லாஹ் அதை அபூ தல்ஹா கொடுக்குறாங்க. கொடுத்து சொல்றாங்க, இக்ஸிம்ஹு பைனன் நாஸ். இதை மக்களிடத்துல பிரித்து கொடுங்க, பங்கு வைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முடி என்னது? பரக்கத். பரக்கத்துக்குரியது. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டுமே உள்ள சிறப்பு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் உரிய சிறப்பு. சுப்ஹானல்லாஹ். எனவே என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த பரக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பிறர் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்ப காஃப் கொடுத்தா எங்க வந்திருக்குது? காஃப் எங்க? முத்தஃபகுன் அலைஹி. ரெண்டிலும் வரும், புகாரி முஸ்லிம். அதே போன்று வதஆ லில் முஹல்லிகீன பில் மக்ஃபிரத்தி ஸலாஸன். என்ன செஞ்சாங்க? முடியை மலித்தவர்கள் எத்தனை முறை துஆ செஞ்சாங்க? 3 முறை. வலில் முகஸ்ஸிரீன மர்ரா. என்ன குறைத்தவர்களுக்கு 1 முறை என்று அப்ப இந்த இடத்துல இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க வதய்யபத்துஹு ஆயிஷா قبل ان يحل. என்ன? இப்ப இஹ்ராம்ல இருந்து ரசூலுல்லாஹ் விடுபடுறதுக்கு முன்னால ஆயிஷா ரலியல்லாஹு மனம் பூசி விட்டார்கள். யாருக்கு? ரசூலுல்லாஹ். அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான சட்டம் எடுக்கப்படுது. என்ன சட்டம்? இந்த இடத்துல எடுக்கப்பட்ட சட்டம் ஒன்று என்ன? அதாவது முதல் இஹ்ராம்ல இருந்து விடுபடுதல் ஒரு சட்டம் எடுக்கிறாங்களே, முதல் இஹ்ராம்ல இருந்து விடுபடுதல் சொல்றது. அப்ப தடுக்கப்பட்டவைகள் ஹலாலாக்கப்படும். எதை தவிர? கணவன் மனைவி அந்த இல்லறவுறவை தவிர என்ற சட்டம் இந்த ஹதீஸ்ல எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி. சரி. சும்ம அஃபாத இலா மக்கா. ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு எங்க போறாங்க? மக்காவுக்கு செல்கிறார்கள். கப்ல ளுஹர். எதுக்கு முன்னால? ளுஹருக்கு முன்னால ராகிப் நம்ம ஒட்டகத்துல பயணித்தவர் சொல்றாங்க. ஃபதாஃப தவாஃபல் இஃபாதா. என்ன செஞ்சாங்க? தவாஃபுல் இஃபாதாவை செய்தார்கள். வலம் யதுஃப் கைரஹு வலம் யஸ்அ மஅஹு வலம் யஸ்அ மஅஹு. அதாவது ரசூலுல்லாஹ் அதல்லாத வேற தவாஃப் செய்யல, தவாஃபுல் இஃபாதா செய்றாங்க. அதோட என்ன செய்யல ரசூலுல்லாஹ்? சஐ செய்யல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? சஐ செய்யவில்லை. நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப என்ன ரசூலுல்லாஹ் எந்த முறையில் ஹஜ் செஞ்சாங்க? கரான். அந்த முறையில
கரான். வலம் யர்மல் ஃபீஹி, அதே மாதிரி அந்த தவாஃப்ல என்ன செய்யல, ரமுல் செய்யவும் இல்லை. ரமுல்னா என்ன, முதல் 3 சுற்றுல வேகமா ஓடுறது, அதையும் செய்யல. வலா ஃபீ தவாஃபில் விதா, எதுல சொல்லுங்க, தவாஃபுல் விதால என்ன சொல்றாங்க, ரமுல் செய்யல. வ இன்னமா ரமல ஃபில் குதூமி ஃபகத், எந்த தவாஃப்ல, ஆரம்பத்தில் வந்து செய்யக்கூடிய தவாஃப்ல தான் ரமுல் என்பது. புரியுதா? சும்ம அத்தா ஜம்சம், பிறகு எங்க வந்தாங்க, ஜம்சமுக்கு வந்தாங்க. பாத அன் கவா தவாஃபு, ரசூலுல்லாஹ் தனது தவாஃபை நிறைவு செய்த பிறகு என்ன செஞ்சாங்க, அந்த ஜம்சமுக்கு வந்தார்கள். வஹும் யஸ்கூன், அங்க மக்களுக்கு நீரை புகட்டி எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மக்கள் குறைஷிகள். ஃபனாவல்ஹு தல்வ, ரசூலுல்லாஹ் அந்த வாளி எடுக்கிறாங்க. ஃபஷரிப, என்ன செஞ்சாங்க, தண்ணீரை குடித்தாங்க. வஹுவ காயிமுன், எப்படி, நின்ற நிலையில ரசூலுல்லாஹ் குடித்தாங்க. சும்ம ரஜஅ இலா மினா, அடுத்துங்க மினாவுக்கு திரும்பினாங்க. ஃபபாத பிஹா, மினால என்ன செஞ்சாங்க, இரவில் தங்கினார்கள். ஃபஹ்துலிஃப, ஒரு கருத்து வேறுபாடு எதுல இருக்குதுண்டா, ஐன ஸல்லல் ظுஹர யௌமைதின், நபி அவங்க அந்த நாள் ظுஹர எங்க தொழுதாங்கன்றதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஃபனகல இப்னு உமர் அன்னஹு ஸல்லல் ظுஹர பிமினா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் எங்க ظுஹர் தொழுதாங்க, மினால தொழுதாங்க. வகால ஜாபிர் வ ஆயிஷா, ஜாபிர் ரலியல்லாஹு ஆயிஷா சொல்றாங்க ஸல்லாஹு பி மக்கா, எங்க தொழுதாங்க, மக்கால தொழுதாங்க என்று சொல்றாங்க. ரெண்டையும் இணைத்தும் சொல்றாங்க, அங்கேயும் தொழுதாங்க இங்க வந்து தொழுவிச்சாங்கன்ற மாதிரியும் ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஆனா இப்படியான கருத்து வேறுபாடு இருக்குது. ஃபலம்மா அஸ்பஹ, என்ன, இப்ப மறுநாள் காலை ஆகிறது, அந்த இரவு அங்க தங்கிட்டு இன்தவர ஜவால ஷம்ஸ், எதை வெயிட் பண்றாங்க, சூரியன் உச்சிக்கு வருவதை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஃபலம்மா ஜாலத், சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு மஷா மின் ரஹலிஹி இலல் ஜமார், எங்க போனாங்க, அவர்கள் அவங்க ஒட்டகத்துல அந்த கல்லெறிவதற்காக சென்றார்கள். அதுல அவங்க அந்த கற்களை எப்படி எறிகிறாங்கன்னு சொன்னா, ஃபபதஅ பில் ஜம்ரத்தில் ஊலா, எங்க எறிதாங்க, ஜம்ரா அந்த ஊலால எறிகிறாங்க. அல்லத்தி தலி மஸ்ஜிதுல் ஹைஃப், மஸ்ஜிதுல் ஹைஃப் என்றது மினால் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித், அதுக்கு பக்கத்துல இருந்து எறிகிறாங்க. ஃபரமாஹா பிசப்இ ஹஸயாத், எத்தனை கற்கள், 7 கற்கள். யகூலு மா குல்லி ஹஸாத்தின் அல்லாஹு அக்பர், அப்ப ஒட்டகத்தில் இறங்கிதான் வளம் இருக்க, ஒட்டகத்தில் அவங்க இறங்கிதான் என்ன செய்யறாங்க, எறிகிறாங்க. அல்லாஹு அக்பர் என்ன சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு கல் எறியும் போது சும்ம தகத்தம் அல் ஜம்ரத்தி அமாமஹா அத்தா அஸ்ஹல், கொஞ்சம் ரசூலுல்லாஹ் அந்த ஜம்ரா விட்டு முன்னால வாராங்க. வந்து என்ன செய்யறாங்க, ஃபகாம முஸ்தக்பிலல் கிப்லா, என்ன செய்யறாங்க, கிப்லாவை முன்னோக்குகிறார்கள். சும்ம ரஃபஅ யதைஹி, கைகளை உயர்த்துறாங்க. வதஆ துஆஅன் தவீலன், ஒரு நீண்ட துஆ, அந்த அளவுக்குனா பிகத்ரி சூரத்துல் பக்ரா, இந்த அளவுக்கு சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு நீண்ட துஆன்னு பாருங்க. சும்ம அத்தா இலல் ஜம்ரத்தில் உஸ்தா, பிறகு அடுத்த நடுவில் உள்ள மத்தியில் உள்ள ஜம்ராவுக்கு வராங்க. ஃபரமாஹ கதாலிக், அதிலும் அவ்வாறு எறிந்தார்கள். சும்மன் ஹதர தாத்தல் யசார், பிறகு இடது பக்கமாக கொஞ்சம் இறங்கினாங்க. இம்மா எலில் வாதி, அந்த பள்ளத்தாக்கு இதா இல்லையா, அப்படி இறங்கி வந்து முஸ்தக்பில் கிப்லா, கிப்லாவை முன்னோக்கி நிற்கிறாங்க. ராஃபியன் யதைஹி, என்ன செய்யறாங்க, கைகளை உயர்த்துறாங்க. கரீபன் மின் வகூஃபில் அவ்வல், ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் துஆ கேட்ட அதை விட கொஞ்சம் என்னது, அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்து அதிலும் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். சும்ம அத்தா அல் ஜம்ரத் ஸாலிஸா, பிறகு 3வதுக்கு வந்தாங்க. ஃபஹிய அல் அக்பா வஸ்தப்தல் வாதி, அந்த பள்ளத்தாக்குல உள்ள அந்த அக்பா கடைசி ஜம்ரா, அதுல வந்து என்ன செய்யறாங்க, வஸ்தஅர் அல் ஜம்ரா, ஜம்ராவுக்கு முன்னால் இருந்து ஃபஜஅல் அல் பைத் அன் யஸாரிஹி, காபா இடப்பக்கம், வமீனன் அன் யமீனி, மினா வலப்பக்கம். ஃபரமாஹா பிஸப்இ ஹஸயாத் கதாலிக், அங்கும் 7 கற்களை எறிந்தார்கள். ஃபலம்மா அக்மல ரம்ய, எறிந்து முடிந்த பிறகு ரஜஅ வலம் யகிஃப் இந்தஹா, அங்க என்ன செய்யல, சொன்னா நிக்கல, உடனே திரும்பிட்டாங்க. புரியுதா? வகாலிபுல் ظن அன்னஹு கான யர்மி قبل ان يصلي الظهر, பெரும்பாலும் என்ன சொல்றாங்க, ظهر தொழுறதுக்கு முன்னால் என்ன செய்தார்கள், எரிந்தார்கள். சும்ம யர்ஜி ஃபைஸல்லி, அதுக்கு பிறகு வந்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தொழுதார்கள். வ அதின லில் அப்பாஸ் பில் மபீத் பிமக்கா லயாலிய மினா, அப்பாஸ் ரசூலுல்லாஹ் ஒரு அனுமதி கொடுத்தாங்க. எதுக்கு, மினாவுடைய இரவுகள்ல எங்க தங்கறதுக்கு, மக்கால தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. மின் அஜ்லி சிகாயத்திஹி, என்ன, அந்த தண்ணீரை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பணிகள் என்ற அந்த காரணத்துக்காக. அடுத்து வலம் யதஅஜ்ஜல் ஃபீ யௌமைன், நபி அவங்க என்ன செய்யல, 12ல வெளியாகல,
இல்லையா? 12ல வெளியாகல. பல் தஅخر حتى اكمل رمي ايام التشريق الثلاثه. சொல்லுங்க என்ன செஞ்சாங்க? ஐயாம் தஷ்ரீக் 3 நாட்களும் இருந்து கற்களை முழுமையாக எரிந்து விட்டு தான் وافاض بعد الظهر الى المحسب. சொல்லுங்க ظهருக்கு பிறகு முஹஸ்ஸப் என்ற இடத்துக்கு வராங்க. இல்லையா? அந்த மீனாவுக்கும் மக்காவுக்கும் இடையில ஒரு முஹஸ்ஸப் என்ற இடத்துக்கு வராங்க. ஃபஸல்ல الظهر والعصر والمغرب والعشاء. அங்க என்ன தொழுதாங்க? ظهரை, அஸ்ரை, மக்ரிபை, இஷாவை தொழுதாங்க. வரகத ரகததன். பிறகு என்ன செஞ்சாங்க? தூங்கினாங்க. ثم نهض الى مكه. பிறகு ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு விரைந்தார்கள். ஃபதாஃபலில் வதா லைலன். என்ன செஞ்சாங்க? தவாஃபுல் விதா ரசூலுல்லாஹ் எப்ப செஞ்சாங்க? இரவில் செய்தார்கள். லைலன் சஹரன்டா என்ன? பிந்திய இரவுல. லைலன் சஹரன் பிந்திய இரவுல செய்தார்கள். வலம் யர்மல் ஃபீ ஹாதா தவாஃப். இந்த தவாஃப்ல என்ன செய்யல? ரமல் செய்யவில்லை. வரஹஸ லி ஸஃபியா லம்மா ஹாதத். ஸஃபியா ரலியல்லாஹு என்ன செய்து விட்டது? மாதவிடா ஏற்பட்ட போது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சலுகை அளித்தார்கள். ஃபலம் ததுஃப் லில் வதா. அவங்க எது செய்யல? தவாஃபுல் விதா அவங்க செய்யல. வ அஅமர் ஆயிஷா தில்க லைல மின தன்ஈம் ததீபன் லினஃப்ஸிஹா. அப்ப ஆயிஷா அந்த இரவுல என்ன செஞ்சாங்க? உம்ரா செஞ்சாங்க. எங்க போய்? தனீமுக்கு போய் அவங்களோட உள்ளத்துக்கு ஒரு ஆறுதலுக்காக அந்த ரசூலுல்லாஹ் அனுமதியை கொடுத்தாங்க. பிசுஹபத்தி அஹீஹா அப்துர் ரஹ்மான். அவங்களோட தோழமைக்கு யார் போனாங்க? அவனோட சகோதரர் அப்துர் ரஹ்மான் போனார். ஃபலம்மா ஃபரகத் மின் உம்ரத்திஹா லைலன். அப்ப இரவிலே அவங்களோட உம்ராவை முடித்துக் கொண்ட போது நாதா பிர் ரஹீல் ஃபி அஸ்ஹாபிஹி. என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு மதீனாவை நோக்கி புறப்படுமாறு நபி அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபர்தஹல الناس. மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மக்காவிலிருந்து புறப்பட்டு இது அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக மக்காவிலிருந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பம். வர்தஹல الناس. என்ன செஞ்சாங்க? மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? மக்காவிலிருந்து விடை பெற்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹஜ்ஜை மிக அழகாக இதிலே நமக்கு விளக்கினார்கள். மிக சுருக்கமான அந்த தொகுப்பு தான் இது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள், அடுத்தடுத்த வழிகாட்டல்கள் என்ன என்பதை பார்ப்போம். இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.